இந்த டைம் என்னோட ப்ரெக்னென்சியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் த பேபி இன்சைட் மீ, பட் வெளியில் என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பா இருக்குல்ல, அதனால தான். நான் அவள் கூடவே தான் இருக்கேன், பட் என் ஃபர்ஸ்ட் பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போல்லாம் எப்போ அவள் விளையாட கூப்பிட்டாலும் ஆர் ஜஸ்ட் ஸ்டோரி புக் படிக்கலான்னு கூப்பிட்டா கூட நான் நெக்ஸ்ட் டைம்மான்னு சொல்லி தள்ளி போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட்லாம் என்னோட வீட்டு வேலை, ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் தவிர இருக்கிற டைமில் தான் என் பாப்பா கூட நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் சும்மாவாச்சும் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில் அந்த பேலன்ஸ் டைம் தான் என்னோட ரெஸ்டிங் டைமாகவே இருக்குது. ஸோ நான் அப்புறம்னு தள்ளி போட்டுடுறேன். காரில் வெளியில் போகும்போது கூட எப்போவுமே நானும் அவளும் முன்னாடி ஒன்றா உட்காந்து பேசிட்டு வருவோம். இப்போ ஃபிஃப்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால என்னால் அவளை என் மடியில் உட்கார வைக்க முடியல. தனியாக தான் உட்காந்துட்டு வரா. நைட்டு தூங்கும்போது கூட எப்போவுமே ஹக் பண்ணி தான் தூங்குவோம். பட் இப்போ எனக்கு பேக் பெயின் வேறு இருக்கு இல்லையா, அதனால நான் தனியாக தான் படுத்துக்கிறேன். நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா, பட் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஐ நோ ஐ எம் க்ரோயிங் a நியூ லைஃப் இன்சைட் மீ, பட் ஐ எம் ஆல்ரெடி மிஸ்ஸிங் திஸ் லிட்டில் கேர்ள். என்னமோ போங்க, பட் திஸ் இஸ் த another side of pregnancy that no one tells you. Anyways, இதெல்லாம் கடந்து தான் போகணும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.